Hello friends, welcome to my channel Happy Homemaker Radha. இந்த வீடியோல நாம எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சூப் தான் பார்க்க போறோம். இத டெய்லி ஈவினிங் டைம்லயோ இல்ல ஒரு 11 மணி அந்த டைம்லயோ வந்து நீங்க வச்சு குடிக்கும்போது உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஏன் இந்த டைம்ல வந்து இந்த வீடியோ போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா டைம்ல நம்மளோட எதிர்ப்பு சக்தி மண்டலம், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து நல்லா ஹெல்த்தியா இருந்தது அப்படின்னா சீக்கிரமா வந்து தாக்காது, அப்படியே தாக்குனாலும் சீக்கிரமா குணமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இந்த சூப் வந்து நாங்க டெய்லி வீட்டுல வந்து குடிக்கிறது தான் சரி உங்களுக்கும் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சூப் வந்து பண்றது நான் போட்டிருக்கேன். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை டெய்லி கிடைக்காது. அப்படி கிடைக்காதவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, முருங்கைக்கீரையை வாங்கி நல்லா வாஷ் நிழல்ல வந்து காய வச்சிருங்க. காய வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சூப்ல வந்து நான் போற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரைக்கு பதில் அந்த பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் வந்து இந்த சூப்ல முருங்கைக்கீரை. நான் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரட் நான் வந்து சேர்க்க போறேன். இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல வந்து விட்டமின் சி கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க இதை சேர்த்துக்கும் போது உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆரஞ்சு கலர் ஃப்ரூட் அதிகமா சேர்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ரொம்ப 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 உடம்புக்கு வந்து நல்லது, டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எந்த ப்ராப்ளமுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிருமிகள் அழிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள நெல்லிக்காய். ஸோ இதை வந்து நான் விதையை மட்டும் எடுத்துட்டு இது மாதிரி பீஸ் போட்டு வச்சிருக்கிறேன். இதை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்லேயே நம்ம இந்தியன்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இது எல்லாமே சேர்த்து செய்கிறோம். ஸோ அதனால நமக்கு எந்த பாதிப்புமே அதிகமாக பாதிக்காது. ஸோ பயப்படாதீங்க. எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இல்லை நான் என்ன சேர்த்துருக்கணும் அது எல்லாத்துக்குமே வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம டெய்லி சேர்க்கறது வந்து நான் சொன்ன மாதிரி மஞ்சள் தூளை கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இது சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது தான், பட் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதுல வந்து இந்த மஞ்சள் தூள் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். டெய்லி வச்சு குடிக்க முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறையாவது இந்த சூப் வந்து வச்சு குடிங்க. ரொம்ப 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 நல்லது. உப்பு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. டெய்லி ஏதாவது ஒரு வழியில் வந்து இஞ்சி பூண்டு மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு சேர்த்து இதை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை வந்து அரைச்சி சேர்க்காதீங்க, சூப்போட ஃப்ளேவர் மாறிடும். ஸோ இஞ்சி பூண்டையும் இப்படி தட்டிக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் சும்மா லைட்டாக போட்டு எடுத்துட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க. இது மாதிரி இஞ்சி பூண்டு தட்டி போடும் போது தான் வந்து நல்லாயிருக்கும். நான் இதை வந்து அரைச்சியோ வடிகட்டியோ எதுவுமே செய்ய போகிறதில்ல, ஜஸ்ட் அப்படியே வந்து குடிக்கிற மாதிரி தான் செய்கிறேன். ஓகே, இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா தண்ணி வெளியில் வரும். மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சுருவோம். வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இதில் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து விசில் வைக்க போகிறேன். இப்போ இதில் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நாங்கள் ஜஸ்ட் இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற்றி கொதிக்க வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் வேணும்னா குக்கர் மூடி நம்ம 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வச்சாச்சு, விசில் அடங்கிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுத்தமாக விசில் அடங்கினதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ நான் வந்து கெட்டியே வச்சுருக்கேன். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும்.
இதை வந்து இப்படி லைட்டாக வந்து ஒரு கரண்டியால் இல்லை மத்தாலையோ வந்து இப்படி கடைஞ்சி விட்டுருங்க. நெல்லிக்காய் வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக தெரியும், பார்த்து வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய நெல்லிக்காய் சேர்த்தேன், அது எனக்கு புளிப்பாக இருக்குது. எப்போவுமே நான் வந்து ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் சேர்ப்பேன். அண்ட் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சூப்பில் வந்து டேஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நான் ஷூரிட்டி சொல்ல மாட்டேன். ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கான்செப்டில் தான் இந்த சூப் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்குலாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த சூப் கொடுக்கலாம். இதை வடிகட்டிட்டு சாதத்துலேயும் இட்லியோ வந்து பிசைஞ்சு கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கிற மிளகு வந்து சேர்த்துருக்குறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் முழு மிளகு சேர்த்துக்கோங்க, காரம் கம்மியாக இருக்கும். பெரியவங்களுக்காக இருந்தால் மிளகு வந்து லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக வயசானவங்களும் குழந்தைங்களும் இருக்க வீட்டில் இதை வாரத்துக்கு 4 முறையாவது செஞ்சு கொடுங்க. அப்புறம் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ போய் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்து நம்ம ஹெல்த்தியாக எப்படி வந்து நம்மளோட லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் நான் போடலான்னு இருக்கேன். வேறு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.